பாமக தலைமை நிர்வாக குழு கூட்டம் மாலையில் இன்று நடைபெற இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாமக தலைமை நிர்வாக குழு கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணி உள்ளிட்ட 19 நிர்வாகிகள் பங்கேற்கவிருக்கிறார்கள். மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் பாமக கூட்டணி இறுதியாக இருக்கும் நிலையில் இந்த அவசர ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைகிறார். சிவச்சந்திரன், மேலதிக விவரங்கள். நாடாளுமன்ற தேர்தலில் பாமக யாருடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக கடந்த ஒரு மாதமாக அதிமுக பாஜக மாறி மாறி மறைமுகமான ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தாங்க. அதாவது திண்டிவனத்தில் உள்ள தைலாபுரத்தில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் இந்த ரகசிய சந்திப்பை 6 முறை சந்திச்சாரு. சந்திச்சு தங்களுடைய பாமக கூட்டணிக்கு வர வேண்டும், அந்த கூட்டணியில் தங்களுக்கு 7 இடங்களும் ஒரு மாநிலங்களை உறுப்பினரும் கொடுப்பதாக உறுதியளித்துதான் இந்த மறைமுகமான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில தான் பாஜகவும் அதாவது பாமகவுடன் அதாவது பாமக தலைவர் அன்புமணி ராமதாசுடன் ஒரு அடுத்தடுத்த கட்டமான பேச்சுவார்த்தையும் மறைமுகமாக நடைபெற்று வந்தது. 2 கட்சியினர் அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் இதுவரை அறிவிக்கப்படாத நிலையில்தான் இருந்து வந்தது. இந்நிலையில தான் அதிமுகவுடன் கூட்டணி உறுதியாட்டதாக சொல்லப்பட்டு நேற்று மாலை அதாவது அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாமக சார்பில் MLA சேலம் அருள் நேற்று மாலை சந்திச்சு பேசியிருந்தாரு. இந்த நிலையில் இந்த இருவர் கூட்டணி உறுதியாக விட்டதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் தான் இருந்த போதிலும் தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்க யாருடன் கூட்டணி செல்ல வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள் என்று கேட்பதற்காகத்தான் பாமகவினுடன் அவசர கூட்டம் இன்று மாலை, அதாவது பாமகவினுடைய தலைமை அலுவலகம் இயங்கக்கூடிய இந்த தைலாபுரம் திண்டிவனத்துடைய தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இல்லத்தில் தான் இந்த கூட்டமானது நடைபெற உள்ளது. அதனால் நேற்றே இங்கு தைலாபுரத்திற்கு வந்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாசும் இங்கே நேற்று இரவு தங்கிவிட்டார். தற்போது இங்கே தைலாபுரத்தில் அவர் இருந்து வருகிறார். இந்நிலையில்தான் இந்த அவசர கூட்டம் இன்று மாலை 4 மணிக்கு, அதாவது உயர்மட்ட குழு கூட்டம். இந்த கூட்டத்தில் 19 பேர் பங்கேற்க இருக்காங்க. அதாவது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ், GK மணி, AK மூர்த்தி, பாலு உள்ளிட்ட 19 பேர் அந்த உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் கலந்து யாருடன் கூட்டணி எடுப்பது குறித்து ஆலோசனை. அதனைத் தொடர்ந்துதான் அதன் பின்னர் அந்த கூட்டம் முடிந்த பின்னர் மாலை 5 மணிக்கு மாவட்ட செயலாளர் கூட்டமும் வைத்திருக்காங்க. இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வட மாவட்டத்தில் இருக்க மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர், மாநில துணைத் தலைவர் என ஒரு 100 பேருக்கு மட்டும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. தற்போதுதான் அவர்கள் அந்த நிர்வாகிகள் தகவலை கொடுத்து வருகின்றனர். இந்த கூட்டத்தில் தான் யாருடன் கூட்டணி உறுதியாக செல்வது என்று குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.